உண்மையாகவே கடவுளை நேசிக்கிறவன் யார்? உண்மையாகவே கடவுளால் விரும்பப்படும் மனிதன் யார்? தன் வாழ்நாள் முழுவதும் கடவுளுக்கு பக்தி பாடல்களையும் பரவசமூட்டும் வார்த்தைகளையும் மட்டுமே ஒவ்வொரு நாளும் பாடிக்கொண்டு இருக்கிறேன் என்று சொல்கிறானே, அவனா? இல்ல, கடவுளுக்கு நான் பணத்தையும் பொருளையும் என் உடலையும் வருத்தி காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்கிறானே, அவனா? உண்மையாகவே கடவுளை நேசிக்கிறவன் யார்? அப்படி உண்மையாகவே கடவுளால் விரும்பப்படும் மனிதனும் யார்? நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். எவன் ஒருவன் இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதர்களையும் எந்த ஒரு வேறுபாடும் இன்றி தன்னைப் போலவே அவர்களையும் நேசித்து தான் காணும் மனிதர்களிடத்தில் எல்லாம் உண்மையான அன்பும் இரக்கமும் காட்டுகிற மனிதன் எவனோ அவனே கடவுளை உண்மையாக நேசிக்கிறவனும் கடவுளால் உண்மையாக விரும்பப்படுகிறவனும் ஆவான். தான் கடவுளை நேசிக்கிறேன் என்று சொல்லி தான் காணும் மனிதர்களை தன்னைப் போலவே நினைத்து நேசிக்காமல் இருக்கிறவன் எவனோ உண்மையாகவே அவன் மனிதன் அல்ல, மனிதன் போன்ற வடிவம் பெற்றவன், அவ்வளவுதான். உண்மையாகவே நாமும் மனிதர்கள் என்றால் இவ்வுலகில் வாழும்போதே நம்மைப் போலவே பிறரையும் நேசிப்போம், நம்மால் முடிந்தவரை.